பிரைஸ் தி லார்ட். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அன்பான சகோதரர்களே, சகோதரியர்களே, உலகம் எங்கும் யுத்தங்களை பற்றின செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். எல்லாருடைய மனதிலும் உலகத்தில் அடுத்து என்ன நிகழுமோ என்கிற ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரியர்களே, இந்த இறுதி காலத்தில் என்னெல்லாம் நடக்கும் என்று சம்பவிக்கக்கூடியவைகள் என்னென்ன என்று திருவிவிலியத்திலே பரிசுத்த வேதாகமத்திலே தெல்ல தெளிவாய் எழுதியிருக்கிறது. இது நாள் வரையிலே நம்ம பிரசங்கித்து கொண்டு இருக்கிறோம், பிரசங்கித்தும் வந்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் அநேக சகோதரர்களும் சகோதரியர்களும் இப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு முன்னதாக நடக்கக்கூடிய காரியங்களை பற்றி பல இடங்களில் பிரசங்கித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இன்றைக்கு மிக முக்கியமாக இந்த இறுதி காலத்தின் அடையாளமான இந்த நாட்களில் நாம் தியானிக்க வேண்டிய காரியங்கள் என்னவென்று இன்றைக்கு நாம் கவனிப்பது நமக்கு நல்லது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வேண்டும் என்று இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். முன்னேற்றம் என்றதும் பொருளாதாரத்திலே, தொழிலிலே, அந்த முன்னேற்றத்தை பற்றி இன்றைக்கு நாம் பேசுவதற்கு இல்லை. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற முன்னேற்றம் என்பது ஆண்டவரோடு உள்ள உறவிலே நாம் எப்படி முன்னேற்றம் அடைய வேண்டும், ஏன் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதை இன்றைக்கு தெளிவாக நாம் கவனிக்க வேண்டும். வேத வாசிப்பிலே, ஜெபத்திலே, ஆண்டவரோடு உள்ள உறவிலே நாம் நெருங்க வேண்டும், அவரை இன்னும் கிட்டி சேர வேண்டும், அவருக்குள் இன்னும் நாம் வளர வேண்டும் என்று இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தில் அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் தியானிப்பது நல்லது. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், ஆனதால் இடித்து போடவல்ல ஊன்ற கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் உங்களிடத்தில் வந்திருக்கும் போது கண்டிதம் பண்ணாதபடிக்கு நான் தூரமாயிருந்து இவைகளை எழுதுகிறேன். பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிட்டு சொல்லுகிற இந்த வார்த்தையை கவனியுங்கள். இடித்து போடவல்ல, இடித்து போடுவதற்காக அல்ல, ஊன்ற கட்டவே. அல்லேலூயா. தான் விரும்புகிறதை அவர் சொல்லுகிறார். ஊன்ற கட்டவே, இடித்து போட அல்ல, ஊன்ற கட்டவே. எனக்கு அன்பான சகோதரர்களே, தன் வழியாக சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டவர்கள், ஒரு வழியாக இந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டவர்கள், ரட்சிப்பை ஏற்றுக்கொண்ட பொழுது, மீட்பை அடைந்த பொழுது எந்த நிலையில் இருந்தார்களோ அதே நிலையில் அந்த மக்கள் இருந்திட விரும்பாமல் அப்போஸ்தலன் பவுல் கிறிஸ்துவோடு உள்ள உறவில் அவர்கள் வளர வேண்டும் என்பதையே இங்கு அவர் வெளிப்படுத்துகிறார். எனக்கு பிரியமான சகோதரர்களே, சகோதரியர்களே, கிறிஸ்துவோடு உள்ள உறவில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை இன்றைக்கு நாம் நிச்சயம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. திருமுழுக்கு பெற்ற பொழுது எப்படி இருந்தோம்? விசுவாசித்து ஞானஸ்நானத்தை பெற்ற அதே நிலையில் நாம் அவரோடு அப்படி இருக்கிறோமா? அதே நிலையில் தான் இருக்கிறோமா? அல்லது நாம் வளர்ச்சி அடைந்திருக்கிறோமா? கிறிஸ்துவோடு உள்ள உறவில் வளர்ந்திருக்கிறோமா என்பதை இன்றைக்கு நாம் யோசித்து பார்க்க வேண்டும். முற்காலங்களில் சுய விருப்பத்தின்படி மனசில் நினச்சது எல்லாத்தையும் செஞ்சோம். சரீர விருப்பத்தின்படி நாம் நடந்தோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட பின் அந்த பழைய இயல்பிலே இல்லாமல் கிறிஸ்துவின் இயல்பிலே நாம் மாற வேண்டும் என்பதை இன்றைக்கு நாம் மறந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் இயல்பிலே நான் மீட்பை பெற்ற பொழுது, பழைய வாழ்க்கை வாழ்ந்தனே, பழைய வாழ்க்கை வாழ்ந்த பொழுது, நான் அந்த மீட்பை அடைந்த பொழுது நான் எந்த நிலையில் இருந்தேனோ அதே நிலையில் இன்றைக்கும் நீங்கள் இருக்கிறீர்களா? நான் இருக்கிறேனா, நாம் இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இதற்கு ஒரு நல்ல உதாரணத்தை நான் யாரை சொல்லலாம் என்றால் அப்போஸ்தலனாகிய பவுலைத்தான் நான் சொல்வேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாக இருந்த பொழுது
அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு முன்பு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பு என்று அவருடைய வாழ்க்கை இரண்டாக நாம் பிரிக்க முடியும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு முன்பாக அவர் கொலைகாரனாக, மூர்கனாக, மதவெறியனாக, வைராகியமுள்ளவனாக, மார்க்கபேதமுடையவராக அவர் இருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை தரிசித்த பிறகு, இயேசு கிறிஸ்துவை அவர் தன் சொந்த மீட்பராய், இரட்சகராய், ஆண்டவராய் அவர் ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய வாழ்க்கை முற்றிலும் மாறி போயிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், பிலிப்பியர் 3:17, நீங்கள் என்னோடே கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். கவனிச்சு பாருங்க, நீங்கள் என்னோடே கூட பின்பற்றுகிறவர்களாகி. இந்த வார்த்தையை தெளிவா, எளிய, அழகிய தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் எல்லாரும் என்னை போலாகி, என்னை பின்பற்றுகிறவர்களாகி என்று அவர் குறிப்பிடுகிறார். இந்த வார்த்தையை குறிப்பிட வேண்டுமென்றால் அதற்கான தகுதி உடையவராக அவர் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவிற்கு பிறகு எல்லாரும் என்னை பின்பற்றி வாருங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார் என்றால், அப்போஸ்தலன் பவுலுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையே இருந்த உறவு எப்படி என்று வெளிப்படுகிறது. இங்கு நாம் பவுலை காண முடியவில்லை, இயேசுவை காண்கிறோம். ஆகவேதான் கலாத்தியர் 2:20 நான் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். பவுல் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான் என்று சொல்கிறார். நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்துவை பெற்றுக்கொண்ட பிறகு, அந்த மீட்பை பெற்றுக்கொண்ட பிறகு அப்போஸ்தலன் பவுலுடைய வாழ்க்கையில் படிநிலைகள் இதுதான். அவரே கிறிஸ்துவாக, அவரே இயேசுவாக மாறிவிடுகிறார். அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து திருமுழுக்கு பெற்ற பிறகு, ஞானஸ்நானத்தை, இரட்சிப்பை பெற்ற பிறகு, நீங்கள் இயேசுவின் குணாதிசயங்களை, ஆண்டவருடைய நற்பண்புகளை உடையவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா? உங்களை காண்கிறது இயேசுவை காண்கிறதை போல இருக்கிறதா? உங்களுடைய பேச்சு, உங்களுடைய சிந்தை, உங்களுடைய செயல், உங்களுடைய வாழ்க்கை யாரை வெளிப்படுத்துகிறது? நீங்கள் திருமுழுக்கு பெற்றதற்கு முன்பாக, ஞானஸ்நானத்தை, இரட்சிப்பை பெற்றுக்கொண்டதற்கு முன்பாக இருந்த அந்த பாவ காரியங்கள், பழைய காரியங்கள் இன்னும் உங்களுக்குள் வெளிப்படுகிறதா? அல்லது கிறிஸ்து வெளிப்படுகிறாரா? பழைய காரியங்கள் உங்களுக்குள் வெளிப்படுகிறது என்றால் நீங்கள் இன்னும் கிறிஸ்துவுக்குள் வளரவில்லை என்றுதான் விளங்கி கொள்ள வேண்டும். நாம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறேன், காணிக்கைகளை கொடுக்கிறேன், ஜெப காரியங்கள்லாம் ஈடுபடுகிறேன், தசம பாகம் கொடுக்கிறேன், ஊழியங்களை தாங்குகிறேன், எல்லா ஊழியங்களிலும் பங்கெடுக்கிறேன் என்றாலும் உங்களுடைய அடிப்படை மாறவில்லை என்றால், உங்களுக்குள்ளே பழைய காரியங்கள் வெளிப்படுகிறது என்றால், அன்பான சகோதரனை, இவைகள் அனைத்தும் வீண். ஹல்லேலூயா. இயேசு உங்களுக்குள் வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இயேசு வெளிப்பட வேண்டும். ஒரு மனுஷனுக்குள்ள இயேசு வந்துட்டா பழையவைகள் கழிந்து போகிறது, புதியவைகள், அங்கு இயேசுவின் காரியங்கள் தான், அவருடைய மகிமைகள் தான் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான சகோதரர்களே, சகோதரியர்களே, சற்று யோசித்து பாருங்க. இந்த இயேசு கிறிஸ்துவை, அவரோடு உள்ள உறவில் வளருகிறதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிற பொழுது 1 தெசலோனிக்கேயர் 4:1 அவர் கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை அல்லது கிறிஸ்துவோடு உள்ள உறவு எப்படி என்று அவர் வெளிப்படுத்துகிறார். 1 தெசலோனிக்கேயர்
4வது அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். அன்றியும் சகோதரர்களே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டும் என்று. அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டும் என்று. உங்களுடைய ஜீவியம், நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை உங்களை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையாக இல்லாமல் அது இயேசுவை, நம் தேவனாகிய கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாக அது இருக்க வேண்டுமே. அல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரனே, ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதை பற்றி பேசுகிற அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே அந்த வாழ்வின் உச்சத்தை பற்றி சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமாய் வாழுகிற ஒரு வாழ்க்கையினுடைய பலன் என்ன தெரியுங்களா? இயேசு ஆண்டவர் ஆகாயத்திலே வருவார், மத்திய வானத்திலே அவர் வருவார், எக்கால சத்தம் கேட்கும், பிரதான தூதனுடைய குரலொலி முழங்கும். இந்த 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்படுகிறது. முழங்கும், எக்கால சத்தம் முழங்கும், பிரதான தூதனுடைய ஆரவார சப்தம் கேட்கும். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள், கிறிஸ்துவுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆகாயத்திலே அவரை எதிர்கொண்டு போவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது 16-17 வசனங்களில். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமாய் வாழுகிற வாழ்க்கையினுடைய பயன் இதுதான். ஆகவே எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, தேவனோடு சஞ்சரித்தவர்கள் ஏனோக்கும் எலியாவும் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்களே. நம்ம எல்லாரும் ஆசை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய இறுதி காலம் இது. இந்த இறுதி காலத்தில் வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் உண்மை. சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறி கொண்டு இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அதே போல அவர் ஆகாயத்தில் வருவார், நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பதையும் சொல்லியிருக்கிறேன். வேதத்தில் எழுதியிருக்கிறது. அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலில், அந்த ராப்சரில் பங்கடையக்கூடியவர்களாக நீங்களும் நானும் இருக்கணும்னா அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இல்லை என்றால் உபத்திரவ காலத்திற்குள் செல்ல வேண்டியதாக இருக்கும். சிந்தியுங்கள் பிரியமானவர்களே. இன்றைக்கு நீங்கள் எந்தெந்த காரியங்கள், எப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து நீங்கள் விடுதலை பெற விரும்புகிறீர்களோ அவை எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் நீங்கள் ஒப்புக்கொடுங்க. அவருடைய இரத்தத்தால் உங்களை கழுவுவார், உங்களை தூய்மையாக்குவார். அல்லேலூயா. நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறோம். எங்கள் ஆண்டவரே, எங்கள் தேவனே, உம்மோடு கூடிய வாழ்கிற வாழ்க்கை, உம்முடன் வாழ்கிற ஒரு வாழ்க்கையில் நாங்கள் வளர்ச்சியும் முதிர்ச்சியும் அடையும்படி தேவரீர் எங்களுக்கு தயவு செய்ய, உம்மை குறித்து எங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடும். எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். எங்களை நாங்களே படைக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான என் அன்பின் சகோதரர்களே, சகோதரியர்களே, இந்த ஆண்டின் இறுதியிலே ஒரு கிறிஸ்துவ சங்கமம் ஒன்று நடைபெற இருக்கிறது. ஒரு மாநாடு நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் இறுதியிலே டிசம்பர் மாதத்தில் அறுவடை பெருவிழா என்று இந்த சிலோம் காஸ்பல் மிஷன் மூலமாக நடைபெறும். நீங்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள விரும்பணும்னாக்கா அந்த அறுவடை பெருவிழாவில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். நீங்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்றால் எனக்கு அன்பானவங்களே, வாட்ஸ்அப் நம்பரில் இந்த இப்பொழுது உங்களுக்கு தொலைக்காட்சியில் தெரிகிற அல்லது மொபைலில் நீங்கள் பார்க்குற அந்த வாட்ஸ்அப் எண்ணில் நீங்கள் எனக்கு உங்களுடைய வருகை பதிவு செய்யலாம். உங்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். பின்னாடி வரக்கூடிய நாட்களில் அந்த தேதி என்ன தேதி என்று உங்களுக்கு தெரிவிக்கப்படும். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த காணொலியை மற்றவங்களுக்கும் பகிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.
ஷேர் பண்ணுறவங்களுக்காக நன்றி சொல்கிறேன்னு ஜெபிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். God bless you.